ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எப்படி அமேசான் ஆட்ஸ் வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் எப்படிலாம் வந்துட்டு ஒர்க் ஆகுது, எனக்கு கிடைச்ச ஸ்ட்ராட்டஜி அண்டு எப்படிலாம் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைச்சிது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரவா சொல்ல போகிறேன். ப்ளஸ் அமேசான் ஆட்ஸில் 2 டைப் ஆஃப் ஆட்ஸ் இருக்குது. மேனுவல் ஆட்ஸ் அண்ட் தென் ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ். அதில் எனக்கு எந்த ஆட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்டு எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சது. அடிஷ்னலா நான் வந்து ஒரு கோர்ஸும் வாங்கியிருந்தேன். ஆடுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸும் வாங்கியிருந்தேன். அண்டு அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, $89. ஆக்சுவலா நானும் வந்துட்டு என்ன அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் வந்துட்டு புதுசு புதுசா வரக்கூடிய அப்டேஷன் எல்லாமே வந்து ஒரு கோர்ஸ் மூலியமாவோ, ஏதாச்சும் ஒரு வேல்யூ இவங்க குடுத்தாங்கன்னா, அத நான் அப்டேட் பண்ணி என்னோட கோர்ஸ்லயும் நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஆல்ரெடி வந்து நம்ம கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கூட நான் வந்து 2 வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து நான் கோர்ஸ்லேயே வந்துட்டு நான் பே பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸில் வந்து கிடைக்காத மற்ற அனுபவங்களும் வந்துட்டு இந்த வாரத்தில் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். டெஃபினட்டாக அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியேட்டுக்கான கோர்ஸ் தான். எதனால் வந்து நான் இன்டர்மீடியேட்டருக்கு வந்துட்டு நான் அந்த கோர்ஸ் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறப்ப டெஃபினட்டாக வந்து எடுத்தோடனேயுமே வந்துட்டு உங்களால் கவரோ அல்லது வந்து இன்டீரியரோ கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸை தரவாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 25 to 30 புக்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேல்ஸ் கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக என்னோட கோர்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதில் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் என்னோட ஃபார்முலாஸ் மட்டும்தான், அதாவது எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியெல்லாம் வந்து சேல்ஸ் கிடைச்சிருக்கு, என்ன எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து எல்லா டீட்டெயிலும் நான் வந்துட்டு நான் அதில் சொல்லியிருக்கேன். அதாவது ஈவன் சாட் ஜிபிடியில் வந்து அந்த ஏஐயில் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் கூட நான் பர்டிகுலராக அந்த அந்த கோர்ஸில் சொல்லி கொடுத்துருக்குற அந்த அந்த ஏஐ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சாட் ஜிபிடி பண்ணாத விஷயங்கள் கூட அந்த ஏஐ பண்ணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நான் இன்டர்மீடியேட்டருக்கான கோர்ஸ் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறப்ப எடுத்தோடனேயுமே இந்த கோர்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும், ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி. அதனால தான் நான் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 புக்ஸ் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அண்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். அண்டு ஆட்ஸில் எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ வந்து கிறிஸ்மஸ் கலரிங் புக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே எடுத்தோடனே ஸ்பான்சர்டுன்னு வரும் பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து ஆட்ஸு. அதுக்கப்புறம் ரிமைனிங் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரீங்க, இதில் எதுவுமே ஆட்ஸ் இல்லை, இது மறுபடியும் ஆட்ஸு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஸ்பான்சர்டுன்னு இருக்கிறது நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே அவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 புக்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதில் வந்து இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த 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 புக்குக்கு வந்து இம்ப்ரெஷன் ஆகும், இந்த ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகிடும். பட் ஆர்டர் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு இந்த புக்கை நம்ம வாங்கினா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் தான். எனக்கு மேபி ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்கலாம், மேனுவல் ஆடாகவும் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த கீவேர்டு போட்ட உடனே வந்துட்டு இந்த புக்ஸ் எல்லாமே வந்துட்டு பாப்பப் ஆகி ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸில் நம்மளோட புக்கு வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு சேல்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஆட்ஸ் ரன் பண்ணால் இமீடியட்டாக சேல்ஸ் கிடைக்கும். அடிஷ்னலாக ஆர்கானிக்காகவும் நம்மளுக்கு வந்து புக்கு சேல்ஸ் ஆகும். பாருங்கள், கிறிஸ்மஸ் டூலர் புக் ஃபார் கிட்ஸ்ன்னு இருக்குது. இந்த புக்கை வந்து அகெயின் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும். ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி பார்த்து கூட வாங்குவாங்க. ஈவன் பாருங்கள், இந்த புக்கு வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. இதே புக்கு. சரிங்களா? ஸோ இந்த புக்கு இங்கே இருக்குங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி அங்கே கிளிக் பண்ணாமல் கூட இங்கேயும் கிளிக் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஸோ இது வந்து ஆர்கானிக் சேல்ஸ்லாம் நான் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? எகைன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
அண்டு எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆம், இது வந்து ஓவராலாக இந்த இயர் என்டையர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கிலிருந்து எனக்கு இதுவரையும் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. அதாவது $23.80 அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்டு 74.91 அப்படிங்கிறது வந்து எனக்கு சேல்ஸ் கிடைச்சிருக்கு. அடிஷ்னலாக 31.77 அப்படிங்கிறது வந்து ஏகாஸ். எப்பயுமே ஏகாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் பரவாயில்ல. அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இப்போ ரீசெண்டாக இந்த கிறிஸ்மஸ் ரிகார்டிங்காக நான் போட்ட புக்கு எனக்கு கிடைச்ச சேல்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ அதில் பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது மட்டும்தான் இப்போ இது வரைக்குமே நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும்தான் நான் ஆட் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் எனக்கு வந்து கிடைச்ச சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு நான் வந்து 9.12 அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்டு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39.96 அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச சேல்ஸ். சரிங்களா? ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நான் இந்த ப்ளூ கலர் இருக்கிறது நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா உடனே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகும். அது வந்து இந்த பேஜ் தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ எனக்கு கிடைச்ச சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ். 9.12 அப்படிங்கிறது நான் ஸ்பெண்ட் பண்ணது. சேல்ஸ் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 39.96. ஸோ 4 ஆர்டர். ஸோ இப்போ வந்து 22.82 அண்டு டிஃபால்ட் பிட் வந்துட்டு 30 வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே தான் அங்கேயும் மேலேயும் இருக்கும். அண்டு எகெயின் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்து இது போகும். ஓகேங்களா? ஸோ இதை அதாவது இந்த பேஜுக்கு இந்த இதை கிளிக் பண்ணால் இது வரும். ஸோ இதில் வந்து சர்ச் டேர்ம்ஸ் நம்ம கொடுத்தோம்னா ஸோ எந்தெந்த டேர்ம்ஸ் வந்து அவங்க வந்து டைப் பண்ணி நம்மளோட புக்கு வந்துட்டு முன்னாடி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயில்ஸு. ஸோ 28 மெம்பர்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 4 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதில் பாருங்கள், இந்த 2 கிளிக் பண்ணியிருக்காங்க, 1 ஆர்டர் கிடைச்சிருக்கு. அண்டு இதில் ஒரு கிளிக் பண்ணியிருக்காங்க, அப்படியே அவங்க புக்கு வாங்கிட்டாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த 2 கிளிக்கு. ஸோ டோட்டலாக 4 கிளிக்ஸ், 4 ஆர்டர்ஸ் அண்டு தென் எனக்கு கிடைச்ச சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 39.96 அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்ச சேல்ஸு. சரிங்களா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் தான். சரிங்களா? எனக்கு வந்து கிளிக் ஆனது ஆட்டோமேட்டிக் ஆட். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ஆடில் வந்துட்டு இந்த 4 ஆர்டர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ண முடியும். இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. ஓகேங்களா? யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இமீடியட்டாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆட் ரன் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ Amazon.com போயிட்டு நீங்கள் வந்து கோ டு Amazon ஆட்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த இதுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆட்ஸில் தான் வந்து கஸ்டம் டெக்ஸ்ட்டோட ஸ்டாண்டர்ட் ஆட்ஸ் தான் ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஆட்ஸ் கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து இதை உங்களுக்கு என்ன இப்போ வந்துட்டு நான் போடுற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ரிகார்டிங்காக புக்காக இருந்ததுன்னா நான் வந்து கிறிஸ்மஸ் ரிகார்டிங்காக இருக்கிற புக்கை கூட நான் போடலாம். பட் நான் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ரிகார்டிங்காக உண்டான புக்கு. சரிங்களா? அதுக்கு உண்டான இது ஆடுன்னு கிளிக் பண்ணால் அதை வந்து ரைட் சைடில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஆட் ரன் பண்ணணும். ஓகேங்களா? இது கொடுத்துட்டா ரைட் சைடு ஒன் ப்ராடக்ட்னு வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக் மேனுவல் இருக்கும். நான் ஆட்டோமேட்டிக் அப்படியே வச்சுக்கிங்க. கீழே அப்படியே வந்து செட் டிஃபால்ட் பிட் வந்து 26 இருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் அந்த 30 வச்சா ஓகே. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் ப்ராடக்ட்டு கீவேர்ட்ஸ் எல்லாமே விட்டுடுங்க. அண்ட் டைனமிக் பிட்ஸ் டவுன் ஒன்லின்னு வச்சுட்டு இங்கே வந்து டாப் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேல்ஸ் அதாவது நம்மளோட புக்ஸும் நிறையா முன்னாடி வரும். நிறைய சேல்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்லி பட்ஜெட் 5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துலையும் வந்து நம்ம மேலே என்ன கொடுத்தோமோ அதுவே நம்ம வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கீழே இது பண்ணிட்டு லான்ச்
கேம்பெயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட புக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக் ஆட்ஸில் வந்து இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி சேர்ச் டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சேர்ச் டேர்ம்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அதாவது எந்த சேர்ச் பண்ணி அவங்க வந்து கஸ்டமர் வந்து சேர்ச் பண்ணாங்க, நம்மளோட புக் வந்தது, அதுக்கப்புறம் ஆர்டர் கிடைச்சதோ, அந்த சேர்ச் டைமை எடுத்து மறுபடியும் நம்ம வந்து மேனுவல் ஆட்ஸில் வந்து நம்ம வச்சு ரன் பண்ணலாம். அது இனிமேட்டும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஈவன் வந்து இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம் வந்து முடிய போகிறதுனால இனிமேட்டும் அது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, ரன் ஆகிற வரைக்கும் ரன் ஆகட்டும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ் வந்து அப்படியே நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த் பிஃபோர்லேருந்து இது வந்து நான் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. பட்டு ஆர்கானிக் சேல்ஸும் இதில் அதிகமாக கிடைக்கிது. ஏன்னா இதில் வந்து புக்ஸும் வந்து ரொம்ப கம்மியான புக்ஸ் தான் நான் இப்போ அதாவது செலக்ட் பண்ண நிச்சில். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்கானிக் சேல்ஸும் அதில் அடிஷ்னலாக எனக்கு கிடைக்கிது. ப்ளஸ் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுறதுனால எனக்கு வந்து இன்னும் வந்து பெட்டராக வந்து ரிசல்ட்டும் வருது. ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ இன்டர்மீடியேட் கோர்ஸ் வந்துட்டு அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு அப்போ இந்த வீக்லேயே நான் வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறேன். புதுசாக வந்து எனக்கு அதாவது நான் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக்கில் நான் சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்களோ அதை வந்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் லாஸ்ட் வீக்கில். இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட்ஸ் டைப் இருக்குது. அந்த ஆட்ஸ் டைப் எப்படி என்னங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம இன்டர்மீடியேட் கோர்ஸில் நான் அப்டேட் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து இன்கேஸ் இன்ட்ரெஸ்டட் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து என்னோட மெயிலுக்கு மெயில் பண்ணிவிட்டு உங்களோட பிகினராக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை புக்கு போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சு நான் வந்து ஒரு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ இன்றைக்கி போட்டது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் see you in the next video. Take care. Bye.